சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள சவரிமுத்து ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். வெந்தயத்தை சமையல்ல பெண்கள் பயன்படுத்தாம இருக்க மாட்டாங்க. பயன்படுத்தாம சமைக்கவே முடியாது. வெங்காயம் போல சாம்பார் பொடியில, ரசத்துல எந்த மாவு அரைச்சாலும் சரி, அதில் வெந்தயம் கட்டாயம் இடம்பெறும். உடலுக்கு குளிர்ச்சி தரவல்லது. உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுது வெந்தயம். வெந்தயக்கீரை, விதை ரெண்டுமே மருத்துவ குணம் கொண்டவை. கீரையை வேக வச்சு பருப்போடு சேர்த்து கடைஞ்சி சாப்பிடலாம். புளி சேர்த்து வேக வச்சு கூட்டு குழம்பு செய்தும் சாப்பிடலாம். வெந்தயக்கீரையின் கசப்பை புளியும் பருப்பும் குறைச்சிருமா. குடற்புண்ணை இது ஆத்தும். ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோயாளிகளுக்கு உதவும் மருந்தா இருக்கு வெந்தயம். வீக்கம், பசியின்மை, வயிறு தொடர்பான கோளாறுகளுக்கு வெந்தயம் பக்க விளைவுகளில்லாத நல்ல மருந்துன்னு ஜெர்மனி நாடு அங்கீகரிச்சிருக்கு. ரத்தம், தாய்ப்பால் உற்பத்தியை பெருக்கும் சக்தி இதற்குண்டுங்கிறதுனால கிராமங்களில் பிரசவித்த தாய்மார்களுக்கு வெந்தயம் கலந்த உணவுப் பொருட்கள், குறிப்பாக வெந்தய தோசை தருவது வழக்கம். சவரிமுத்தையா, வெந்தயம் தானே அப்படின்னு இதன் அருமை பெருமைகளை தெரிஞ்சிக்காம இருப்போம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. வீட்டு அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் மகத்தானது, மருத்துவ குணங்களை உள்ளடக்கியது. உளுந்து வேண்டாம். 3 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் வெந்தயம் ஊற வச்சு சாதாரண தோசை மாவு போல் அரைச்சி புளிக்க விட்டு வார்த்தெடுக்கிறது தான் வெந்தய தோசை. ஒரு முறை சுட்டு சாப்பிட்டு தான் பாருங்களேன். இந்த வெயில் காலத்தில் உடம்புக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தும். இதே போலத்தான் கொய்யாப்பழம் 1 கிலோ 60 ரூபா 70 ரூபாய்க்கு கூட விற்கப்படுது. ஏழைகளின் ஆப்பிள் கொய்யா. அனைத்து வகை மண் தட்ப வெப்ப நிலையிலும் வளரக்கூடிய அற்புதமான பயிர் கொய்யா. ஆப்பிளை விட கொய்யாவில் 1.2% புரதச்சத்து அதிகமாக இருக்கான். அப்புறம் மாவு பொருள், கொழுப்புச்சத்து, நார்ச்சத்து, பாஸ்பரஸ், இரும்பு, வைட்டமின்கள் எல்லாம் இருக்குது கொய்யாப்பழத்தில். சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் சாப்பிட உகந்த பழம் கொய்யாப்பழம். கொய்யாவில் புதிய தளிர்கள் வர கவாத்து செய்யணும். பொதுவாக செப்டம்பர், அக்டோபர், பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் கவாத்து செய்யலாம். சவரிமுத்து ஐயா, உற்றார் உறவினர் வீடுகளுக்கு போகும்போது ஆப்பிள் பழம் வாங்கிட்டு போனால் தான் மதிப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆப்பிளை காட்டிலும் அதிக சத்துக்களை உள்ளடக்கியது கொய்யாப்பழம். அதுபோலவே வாழைப்பழம். அதனால் கொய்யாப்பழம், வாழைப்பழமும் இனி வாங்கிட்டு போங்க. வீட்டில் எப்படி 2 வாழைக்கட்டையை கொண்டாந்து வைக்கிறோமோ அதுபோல் இனி ஒரு கொய்யா மரமும் வளர்க்கணும். முடிஞ்சா 2 பாத்தி வெந்தயத்தையும் விதைச்சி வெந்தயக்கீரைக்கு ஏற்பாடு செய்யலாம். இதுதானேன்னு எதிலும் அலட்சியம் வேண்டாம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.